இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்திய விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றிரவு நாடு திரும்பினார். கொலன்னாவையிலிருந்து காலி நோக்கி பயணித்த எரிபொருள் ஏற்றிச் சென்ற ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உலகில் மிகவும் பழம் பொருந்திய உலக வல்லரசு அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இறுதிக்கட்ட வாக்கெடுப்பு இன்று. இந்திய விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றிரவு நாடு திரும்பினார். புகையிலை பாவனை கட்டுப்பாட்டு தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட மாநாட்டில் பிரதான உரையை ஜனாதிபதி நிகழ்த்தியிருந்தார். புதுடில்லியிலிருந்து இரவு 10:05 அளவில் ஜனாதிபதி நாட்டை வந்தடைந்ததாக விமான நிலைய கடமை நேர முகாமையாளர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்திய தேசிய நூதன சாலையில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கபிலவஸ்து புனித சின்னங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று மாலை தரிசித்துள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதி தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் இந்திய தேசிய நூதன சாலையை பார்வையிட்டனர். அதன் பின்னர் மகாபோதி சங்கத்தின் புதுடில்லியில் அமைந்துள்ள நிலையத்துக்கும் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் சென்றிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்கவுக்கு பின்னர் மகாபோதி சங்கத்துக்கு விஜயம் செய்த இலங்கை தலைவராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விளங்குகின்றார். இதன்போது ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் அங்கு நிறுவப்பட்டுள்ள அனுகாரிக தர்மபால உருவச் சிலைக்கும் ஜனாதிபதி மலரஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து ஜனாதிபதிக்கு நல்லாசி வேண்டி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. கொலன்னாவையிலிருந்து காலி நோக்கி பயணித்த எரிபொருள் ரயில் இன்று அதிகாலை தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக பலப்பிட்டி மற்றும் பமலாங்குடை பகுதிகளுக்கு இடையில் இன்று ரயில் போக்குவரத்து முன்னெடுக்கப்பட மாட்டாதென ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. காலி மற்றும் மாத்திரையிலிருந்து புறப்படும் ரயில் பயணிகளை அமலாங்குடை ரயில் நிலையத்திலிருந்து பஸ் மூலம் அலுத்கம வரை அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அலுத்கமவில் இருந்து பயணிகளை அவர்களின் பயண முடிவிடங்களை நோக்கி அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரயில் கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. பலப்பிட்டி ரயில் நிலையத்திற்கு அருகில் அதிகாலை 2:30 அளவில் எரிபொருள் ரயில் தரம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக ரயிலின் எஞ்சினுக்கு சிறு சேதம் ஏற்பட்டுள்ளது. தடம் புரண்டுள்ள எரிபொருள் ரயிலை மீள தண்டவாளத்தில் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில் கட்டுப்பாட்டு நிலையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக விசேட படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜய் குணவர்தன கூறியுள்ளார். மன்னார் மற்றும் வடபகுதிகளில் இந்த விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தளபதி குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்தியாவிலிருந்து நாட்டுக்குள் கேரள கஞ்சா கடத்தப்படுவதை தடுப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தம்புள்ளை கம்முதான வீரமகான் வித்தியாலயத்தின் கட்டடத்தில் காணப்படும் குளவிக்கூடு காரணமாக பாடசாலையின் சில வகுப்பறையின் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. குறித்த குளவிக்கூட்டை நேற்று மாலை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த குளவிக்கூடு காரணமாக பாடசாலையின் தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான வகுப்புகளுக்கு பாடசாலை அதிபர் நேற்று விடுமுறை வழங்கியிருந்தார். குளவிக்கூட்டை அகற்றும் போது மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதற்காகவே அதிபர் விடுமுறை வழங்கியிருந்தார். வார இறுதி விடுமுறை நாட்களில் பாடசாலை கட்டடத்தில் குளவிகள் கூடு கட்டியுள்ளமை அவதானிக்கப்பட்ட பின்னர் அது குறித்து சீகிரிய வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களால் குளவிக்கூடு அகற்றப்பட்டுள்ளது. இலங்கையை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் காணப்படும் கனிய வளங்களை அகழ்வதற்கான நடவடிக்கைகள் அடுத்த வருட முற்பகுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பெட்ரோலிய தொழில்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கான உடன்படிக்கையில் அடுத்த வாரம் கைச்சாத்திட உள்ளதாக அமைச்சர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் அகழ்வுகளை மேற்கொள்வதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இதன் பொருட்டு அமெரிக்காவிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக் கொள்வது தொடர்பிலான பேச்சுவார்த்தை தற்போது நடத்தப்பட்டு வருகின்றது. மலையகத்தின் இயற்கையை ரசிப்பதற்கு உல்லாச பிரயாணிகளின் வருகை தற்போது வெகுவாக அதிகரித்துள்ளது. அந்த வகையில் உல்லாச பிரயாணிகளை வெகுவாக கவர்ந்த டெவன் நீர்வீழ்ச்சி தொடர்பிலான பார்வை அடுத்து. மலையகத்தின் இயற்கையை ரசிப்பதற்கு உல்லாச பிரயாணிகளின் வருகை தற்போது வெகுவாக அதிகரித்து காணப்படுகின்றது. அந்த வகையில் மலையகத்தில் காணப்படும் நீர்வீழ்ச்சிகளில் உல்லாச பிரயாணிகளை வெகுவாக கவர்ந்த நீர்வீழ்ச்சிகளில் டெவோன் நீர்வீழ்ச்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. தற்போது மலையக பகுதிகளில் அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக இந்த நீர்வீழ்ச்சியின் நீரின் அளவும் அதிகரித்து மிகவும் அழகாக காணப்படுகின்றது. இந்த நீர்வீழ்ச்சி 97 மீட்டர் உயரத்தை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கே சூரியகுமார். இலங்கையின் தெற்கமுவ மத்திய ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இந்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படலாம். அதேபோல இலங்கையின் மேற்கு தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் யாழ்ப்பாணத்திலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளைகளில் கூட இந்த மழை காணப்படும். அதேபோல மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளை பனிமூட்டம் கூட காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு முதல் காலி ஊடான பொத்திவில் வரையான கடற்பிராந்தியம் மற்றும் மன்னார் முதல் காங்கேசன்துறை ஊடான முல்லைத்தீவு வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட மேற்கு அல்லது வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.